ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 1 இயரில் நான் எப்படி 3 சவரன் நகை சேர்த்தேன்னு டிப்ஸ் அண்ட் பிளான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 45,000, செலவு எங்களுக்கு 10,000 ஆச்சு, சேமிக்கிறது 35,000 ஆச்சு. 35,000ன்றது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் எங்களுக்கு இருந்த கமிட்மெண்ட்ஸால் நாங்கள் 35,000 சேமித்தோம். கல்யாணத்துக்காக என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா 1,50,000 அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த கடன் அடைச்சிடலான்ட்டு மாதத்துக்கு 30,000ன்ட்டு நாங்கள் 6 மாதத்துக்கு 1,80,000 சேமித்தோம். இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 20,000 செலவாச்சு. தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போனதால் 20,000 செலவாயிடுச்சு. February மாதம் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு 10,000 தான் சேமிப்பு இருந்துச்சு. அந்த 10,000 பார்த்திங்கன்னா என்னோடய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ்க்கே செலவாயிடுச்சு. February மாதம் நான் ப்ரெக்னென்ட் ஆனதால் ஹாஸ்பிட்டல் செலவு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே அதிகமாச்சு. ஸ்கேனிங்க்கு, டேப்லெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கியிருந்த 1,50,000த்தையும் நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம். அண்ட் கல்யாணம் ஆன புதுசில் நாங்கள் ஒரு ஆர்டி போட்டுருந்தோம். ஏன்னா 30,000 நாங்கள் சேமிக்கிறதால ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வந்தால் என்ன பண்ண முடியும்ன்ட்டு இந்த 5,000 நாங்கள் ஆர்டி போட்டிருந்தோம். 12 மாதத்துக்கு 60,000 எங்களுக்கு டோட்டலாக கிடச்சிச்சு. 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நாங்கள் போட்டுருந்தோம். அது ஒரு 4,200 வந்துச்சு. இந்த ஆர்டி பார்த்திங்கன்னா என்னோடய பேங்க்கில் தான் போட்டிருந்தேன், கோட்டக் பேங்க்கில். 1 இயருக்கு 7% இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு 64,200 வந்துச்சு. மாதத்துக்கு 5,000ன்றது சேமித்ததால் ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு எங்களால் இவ்வளோ தான் சேமிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் வாங்கியிருந்த கடன் அடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஏன்னா கடனை வச்சுட்டு சேமிக்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. அந்த 10,000த்தில் எங்களால் எதுவுமே சேமிக்க முடியல. ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனதால் எங்களுக்கு நிறைய செலவு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த 30,000த்தையும் எடுத்து நாங்கள் ஆர்டியிலே போட்டோம். ஆர்டி எதுக்கு சூஸ் பண்ணோன்னா, நாங்கள் நகை சீட்டோ இல்லை சீட்டோ போடுறோன்னா 1 வருஷத்தில் தான் கிடைக்கும். என்னோடய வளைகாப்புக்கு வளையல் சேர்க்கணுன்றது என்னோடய ஹஸ்பண்டோட ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் நாங்கள் பார்த்திங்கன்னா ஆர்டி தான் சூஸ் பண்ணோம். ஆர்டியில் பார்த்திங்கன்னா 30,000 நாங்கள் 6 மாதத்துக்கு போட்டோம். எங்களுக்கு டோட்டலாக 1,80,000 கிடச்சிச்சு. 6 மாதன்றதால எங்களுக்கு 6% தான் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 5,400 டோட்டலாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு 1 இயரில் சேர்த்த ஆர்டியில் பார்த்திங்கன்னா எனக்கு 64,200 கிடச்சிச்சு. 6 மாதத்துக்கு போட்ட ஆர்டியில் பார்த்திங்கன்னா எனக்கு 1,85,400 கிடச்சிச்சு. டோட்டலாக நான் ஆர்டியில் சேர்த்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2,49,600. கூட ஒரு 400 போட்டு எங்கள்கிட்ட டோட்டலாக 2,50,000 இருந்துச்சு. 10,000 நான் சேமிச்சிருந்தேன். பொங்கல், தீபாவளிக்கெல்லாம் ஊருக்கு போகிறப்ப ரிலேட்டிவ்ஸ் கொடுத்த காசை சேமித்து என்கிட்ட அது ஒரு 10,000 இருந்துச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 2,60,000 இருந்துச்சு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. என்னோடய வளைகாப்பு பார்த்திங்கன்னா 2025 ஆகஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த மந்த் தான் நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன். அன்றைக்கி கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 10,120. நாங்கள் வளைகாப்புக்கு வளையல் தான் வாங்கினோம். வளையலோட கிராம் பார்த்திங்கன்னா 23 கிராம். 10,120 × 23 போட்டிங்கன்னா 2,32,760. இந்த 2,32,760 பார்த்திங்கன்னா வெறும் கோல்டோட காஸ்ட் மட்டும். இது இல்லாமல் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 8% ஆச்சு. அது ஒரு 18,620. ப்ளஸ் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3%, 7,673 ஆச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 2,59,053 ஆச்சு. நான் சேமித்த 2,60,000 எனக்கு கரெக்டாக யூஸ் ஆச்சு. இந்த சேவிங் டிப்ஸ் கேட்டு சிலருக்கு தோணலாம், 1 வருஷத்தில் 3 பவுண்ட் சேர்க்கறது ஈஸின்னு. ஆனால் ஒரு லோவர் மிடில் கிளாஸாக இருந்து 1 வருஷத்தில் 3 பவுண்ட் சேர்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த டிப்ஸ் அண்ட் பிளான்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.